குழந்தைகள் 2 வயதிலிருந்து 5 வயது குழந்தைகளுக்கும் ஆரம்ப ஊரக பள்ளிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மொத்த பட்ஜெட்டே 1576 கோடி தானா பாத்துங்க. அப்போ 1980களில் திட்டத்தை செயல்படுத்துவேன். நான் ஆளும் மாநிலத்தில் ஒரு குழந்தை கூட பட்டினியால் வாழக்கூட சொல்லிக்கிட்டே போலாம். குடிசைக்கு ஒரு மின்விளக்கு, நிறைய திட்டங்கள். அதனுடைய பயனாளிகள்லாம் நிறைய பேர் இங்க இருப்பீங்க. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி, நம்ம எல்லாம் வாழ வைத்த தங்க தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம். அழகாக பேசியதோடு மட்டுமல்லாமல் அழகாகவும் அமர்ந்த ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாம் எழுப்பி கொல்லப்பேரனும் அவருடைய நண்பர்களும் உட்கார்றதுக்கு இதெல்லாம் வழிகாட்டுதல், அவருடைய சப்போர்ட், ஆதரவு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் வரைக்கும் இது சாமானியமா நடக்கல. இந்த இயக்கத்துக்கு தான் அப்படி நடக்கும். புரட்சி தலைவி அம்மா வல்லவா, அடேங்கப்பா, அம்மாவை மறந்து போனோமா என்ன? இதுதான் திமுகவுடைய நிலை. இதுதாங்க மனு வாங்கினாங்க. இந்த மனு கோதூர் குப்பை காட்டுல கிடந்து பசங்க எடுத்தாங்க. இது எத்தனாவது வார்டுப்பா? 5வது வார்டு மனு. ஆமா, நம்ம லாட்டி பாண்டியன். இந்த மனு தான் இப்ப இன்னொரு பக்கத்து மாவட்டத்து மந்திரி சேர்த்தி கூட்டி வந்து மனு வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் வாங்கிய மனு. கோதூர் குப்பை காட்டுல கடந்து எடுத்தாந்துருக்கிறோம். கோதூர் குப்பை காட்டுல கடந்து இந்த பெருநர் மாண்புமிகு முப்பெருந்துறை அமைச்சர் அவர்கள் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை, சட்டமன்ற அலுவலகம், கரூர். இதான் படிச்ச தையல் இயந்திரம் வாங்க வேண்டி 27/6/2021 அன்று 310/1-2 குறுக்கு தெரு, தங்க நகர், காதப்பாறை, செல் நம்பர் 8220992894 தையல் மிஷின் கேட்டு கீதா என்ற சகோதரி போட்டோ ஒட்டி கொடுத்திருக்காங்க. இந்த நம்ம கீழ்வாக வந்துருச்சா? கிருஷ்ணவேணி வெங்கடேசன், ஆண்டாங்கோயில் ஈஸ்ட், செல் நம்பர் 994343333397 அதுவும் தையல் மிஷின் வேண்டி. இதெல்லாம் இப்ப மனு வாங்குறாங்க. அடுத்தது எடைக்கு போட்டுருவாங்க தெரியல. குப்பை காட்டுல இருந்து எடுத்தாங்க. இதுதாங்க நிலை. இந்த முதியோர் உதவித்தொகை வேண்டி சுலோசனா, பெயர் சுலோசனா, கணவர் பெயர் பழனியப்பன், அண்ணா சாலை 5வது கிராஸ், கொங்கு நகர், வெங்கமேடு. அதனால இதுதான் திராவிட மாடல் அரசு. ஏன்னா ஸ்டாலின் என்ன கிராம சபை கூட்டம் நடத்தினார். அதுல ஒரு பொட்டி வச்சார். பொட்டி வச்சு மனு வாங்கினார். அந்த மனு வாங்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா, நாங்க பூட்டு போட்டு சீல் வச்சு எடுத்துட்டு போவேன், கொண்டு போய் 100 நாள்ல அதுக்கு தீர்வு காணும்னார். இன்னும் பொட்டி நீக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இங்க மந்திரி வாங்கினார். வாங்கி இது எங்க உள்ளே போட்டு வைக்கிறது இல்ல, குப்பை காட்டுல போட்டு அனுப்பணும். ஏடிஎம் கார்டா? போட்டோக்கு போல ஏடிஎம் கார்டு கொடுத்தாங்க தெரியும். பணம் பேங்க் வரும் நினைச்சாங்க. ஏடிஎம் கார்டை கொடுத்தா பேங்க் பணத்தை எடுத்து சுட்டிடுவான்னு தெரியல. அதனால இதுதான் இன்றைய திமுக அரசினுடைய நிலை. பொட்டி தலையில வச்சு நிக்கிறார். இதனால நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அரசு அம்மா மக்களுக்கான அரசு, எந்த அரசு ஏழை எளிய மக்களுக்கான அரசு, எந்த முதலமைச்சர் நல்ல திட்டங்களை கொடுத்த முதலமைச்சர் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நிறைய திட்டம் விட்டுட்டேன். 450 கோடியில் கதவணை விட்டுட்டேன்.
360 கோடியில ஆரம்பக்குறிச்சி குடிநீர் திட்டத்தை விட்டுட்டேன். இன்னும் சொன்னா காலி சேதம் இருக்க மாட்டேங்குது. இன்னும் மூத்தவர் அவர் பேச நிர்வாகிகள் நீங்களாவது இருங்க. 4 வார்த்தை அவர் பேசிட்டார். அதனால நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனு வாங்கினா திமுகவுடைய நிலை இப்படி தலையில வச்சுட்டு போக வேண்டியதான். பத்திரம் அப்படியே வச்சுக்கலாம். எனவே இந்த சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொடுத்த கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி.